ஆட்சியாகும் பொழுது அந்த ஜாதகருக்கு அந்த 7 வருஷ செவ்வாய் தசை அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு ஒரு கடினமான தசையை கொடுக்கும் அப்படின்றதான் உண்மை. அப்போ இங்கே நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, அங்கே ஆட்சி ஆகக்கூடிய அமைப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 கூடயும் 8லேயும் ஆட்சி அப்படின்னு சொல்லிடுவோம். பட் 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லது இல்லையா? இப்போ இப்படி காரக கிரகமாகவோ அல்லது குணகிரகமாக, அதாவது சுக்கிரனுடைய தன்மையை பொறுத்து அப்படின்னு சொல்லக்கூடியதில் 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது பொதுவாக நல்லது. ஆனால் மீன லக்னத்துக்கு வந்து அங்கேயும் உச்சமாகக்கூடியவன் அதாவது மீன லக்னத்தில் மீனராசியில் உச்சமாகக்கூடிய சுக்கிரன் 3, 8 கூடையவனாக இருந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது வந்து கண்டிப்பாக அந்த சுக்கிரதசை அப்படின்னு சொல்லக்கூடியது அவருக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா அவர் சொந்த ஊரில் இருக்க முடியாது. அல்லது பொண்ணாக இருந்தால் கட்டி கொடுத்தா ஒன்றும் பண்ணாது. அது வந்து மாமனார் வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு புருஷன் வீட்டுக்கு போனோடனேவாது அந்த சுக்கிரதசை அப்படின்றது வந்து யோகமான தசையாக இருக்கும். அதாவது தன்னுடைய இடத்த வந்து மாற்றி போயிடுறது. அதேமாதிரி ஆண்களுக்கு இந்த மாதிரி மியூச்சுவலாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பரிவர்த்தனையில் இருந்தது அப்படின்னா, இந்த பரிவர்த்தனை கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தசையும் 2, 9 கூடிய தசை வந்து 8ல் போய் நின்று தசை நடத்தும் பொழுது ஒரு கடினமான ஒரு தசையை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பில் கொண்டு வந்து சேர்த்தோம். சுக்கிர தசை அப்படின்றது வந்து கண்டிப்பாக அவர் வெளிநாடுகளுக்கு சென்று பொருள் ஈட்டக்கூடியது, தொழில் செய்யக்கூடியது, படிப்புக்காக வெளிநாடு, தொழிலுக்காக வெளிநாடு, அல்லது கல்யாணம் பண்ணி வேற ஒரு வீட்டில் வந்து வீட்டோட மாப்பிட அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்கெல்லாம் இந்த பரிவர்த்தனை கிரகங்கள் கொண்டு வந்துடும். இதே இது அட்டமாதிபதியாக இருந்து பரிவர்த்தனை ஆகிறது அப்படிங்கிறது வந்து இது மாதிரியான ஒரு கஷ்டமான ஒரு காலங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதே கிரகம் இப்போ இந்த சுக்கிரன் பரிவர்த்தனையை இங்க செவ்வாய் உச்சமாயிரும். இங்க 2 கூடையம் போயிட்டு இந்த இடத்துல உச்சமாகக்கூடிய செவ்வாயாக நீச்சமாகக்கூடிய செவ்வாய் அதே சந்திரன் இங்க இந்த அமைப்பும் இந்த மீன லக்னத்துக்கு சரியில்லாத அமைப்பு. ஆனால் ஒரு வகையில் பாக்கியாதிபதி பஞ்சமஸ்தானத்திலையும் பஞ்சமஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது அப்படின்றது வந்து ரெண்டுமே வந்து பலம் இழந்த கிரகங்களாக இருக்கும் பொழுதும் இது ஓரளவுக்கு வந்து அந்த சந்திர தசையும் செவ்வாய் தசையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய தசைகளாக இருக்கும். பெருசாக வந்து நமக்கு பாதிப்பை தராத ஒரு வகையில் ரெண்டுமே வீக் ஆயிட்டாலும் இது ரெண்டுமே வந்து அது அந்த செவ்வாயினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து நீச்சத்தன்மையுடையதாகவும் சந்திரனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து